கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை. அன்பர்களே, இன்றைய நாளிலும் இந்த வலையொலியின் மூலமாக டேவிட் ஜீசஸ் தினசரி வேதாகம தொகுப்பில் தொலைத்தொடர்பின் மூலமாக இணைந்திருக்கின்ற உங்களை மாராநாதா ரிவைவல் சர்ச் கத்தார் சார்பாக அன்புடன் வாழ்த்துகின்றேன். தேவ நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இந்த நேரத்திலும் சற்று நேர சிந்தனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம், திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் அதன் 17வது வசனம். தேவன் தாமே கண்ணீர் யாவையும் துடைப்பார். கிறிஸ்து இயேசுவிற்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். பிரியமான தேவஜனமே, இன்றைய நாள் உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும் நாள். மனபாரம், சோகங்கள், நிவர்த்தி செய்ய முடியாத சில காரியங்கள், இனிமேல் இப்படிப்பட்ட வாழ்வுதான் என்று மனம் தளர்ந்த நிலைப்பாட்டில் இருக்கின்ற உங்களுக்காகத்தான் இந்த வார்த்தை. தேவன் தாமே கண்ணீர் யாவையும் துடைப்பார். நம்முடைய ஜீவனுள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்றைய தினமே உங்களின் கண்ணீரை துடைப்பார். ஒருவேளை நீங்கள் நினைத்த தக்க சமயத்தில் நிறைவேற்றப்பட வேண்டிய காரியம் நிறைவேறவில்லை எனில், வரும் ஆபத்தினை குறித்து தனியாக சிந்தனை செய்து அதில் மூழ்கி போக வேண்டாம். எல்லாவற்றிற்கும் தக்க சமயங்கள் உண்டு. இது தேவனால் தான் அறிவிக்கப்படும். அந்த நேரம் வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும். தேவனுடைய கிரியைகள் நம்மால் இந்த நேரம்தான் என்று உறுதிப்படுத்த முடியாது. ஆகவே என் தேவன் எனக்காக எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்கின்ற நம்பிக்கையை நாம் வளர்த்து கொள்வோம். இதனால் நம்முடைய வாழ்வில் கஷ்டங்களுக்காக பிரயாசப்பட்ட சில காரியங்களுக்கு நாம் வருத்தப்பட்டு கண்ணீர் விட வேண்டாம். தேவனுக்காக அவர் செய்த நன்மைகளுக்காக, நம்மில் அவர் பிரியமாயிருப்பதற்காக, முக்கியமாய் நம்மை தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக்கினார். அதனை நினைத்து அவரிடம் பேசும்போது கண்ணீர் சிந்தி ஜெபிப்போம். நம்மை அவர் கட்டி அணைத்து நம் சிந்தின கண்ணீரை துடைப்பார். நம்மில் இரக்கம், மன உருக்கம் இல்லை எனில் பிறருக்காக நாம் ஜெபிக்க மாட்டோம். நம்மிடத்திலே பிறருடைய அவிசுவாசமான வாழ்வை குறித்ததான பாரமான எண்ணம் நம்மிலே எழும்ப வேண்டும். இதனால் நம் பாரத்தோடு அவர்களுக்காக தேவனிடத்திலே கண்ணீர் சிந்துவோம். பாரத்தை தோளிலே சுமந்து அந்த சுமைதனிலே தொங்கிய தேவன் அன்றே இதற்காக அவர் மரித்தார். அதனால்தான் நாம் இன்று வரை தேவனுடைய ஐக்கியத்தில் வாழ்கின்றோம். தேவனுடைய இரக்கம் நம்மிலே நிலவுவதாக. பிறருக்காக பாரமாகும். இன்றைய தினமே அதனை துவங்குவோம். இதனால் வரும் கண்ணீரை தேவன் துடைப்பார் என்பதில் எவ்வித சந்தேகம் இல்லை. நாம் அவரிடமாக தாழ்வோமா? பரிசுத்தமுள்ள தேவனே, கிருபை மிகுந்தவரே, என் கண்ணீரை துடைத்து என்னை தேற்றுபவரே, உமக்கு ஸ்தோத்திரம். என் அலைச்சல்கள் எல்லாவற்றையும் அறிந்தவர் நீர். என் பாரங்கள் இன்னதாக வேண்டும் என்று வாஞ்சியாயிருப்பவர், உமக்கு துதி, கனம், மகிமை. தேவனே, என் கண்ணீரை நீர் துடைத்ததற்காக உமக்கு நன்றி. என்னிலே நீர் கிரியை செய்யும். தேவன் வழி நடத்தும். இன்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கின்றோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தேவனே. அமேன், அமேன், அமேன். பிரியமானவர்களே, கவலைப்படாதீர்கள். உங்களுடைய கண்ணீர் இன்றைய தினமே துடைக்கப்படும். அந்த விசுவாசத்தோடு ஜெபத்திலே இருங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன்.